கவின்குமார் அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி 2 பேருமே ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுறாங்க கோர்ட்டில். உடனடியாக அந்த செய்தி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிதன்யா அவங்களோட அப்பாவோட காது கேட்டது. உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அட்வொகேட்டை அப்பாயின்ட் பண்ணி நீங்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஜாமீன் காரணத்தை கொண்டும் கிடச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அட்வொகேட்டும் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு போய் வாதாடுறாங்க. வாதாடும் போது கவின்குமார் அவங்க அப்பா வந்து சாதாரண குடும்பம் இல்லை, அவங்க வந்து பண ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி பெரிய ஆட்கள். அவங்க வெளியில் இருந்தாங்கன்னா இந்த கேஸை வந்து ஒன்றும் இல்லாமல் உடைக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் செய்வாங்க, தயவு செய்து அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது போக கவின்குமார் அவங்களோட அம்மாவும் வெளியில் இருந்துகிட்ருக்குறாங்க, அதுவுமே ஆபத்து தான், அவங்களையும் நீங்கள் உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வக்கீல். உடனடியாக கோர்ட்டும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஜாமீன் எல்லாம் தள்ளுபடி பண்ணதோட அந்த அம்மாவையும் வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கான அனைத்து விஷயத்தையும் செய்து மறுநாளே வந்து அவங்க அம்மாவையும் வந்து பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க.